அதிகாரத்திலிருந்து 26வது அதிகாரம் 63வது பக்கத்துல சர்ச்சை குறிச்சு பார்த்துட்டு இருக்கோம். சபைனா என்ன? 15 பேராகிராஃப் இந்த புக்லயே சபையை வச்சு தான் அதிகமாக பேசியிருக்கிறாங்க. கடந்த வாரம் 5 பேராகிராஃப் பார்க்கும்பொழுது முதல் சபைன்றது கட்டடம் கிடையாது, சபைன்றது ஸ்பிரிச்சுவல், மக்களும் கிடையாது, மக்கள் கூட்டமா இருக்கிறது சபை கிடையாது, கட்டடம் இருக்கிற சபை கிடையாது. இந்த ஆவியினால மறுரூபம் அடைந்த கிறிஸ்துவினுடைய சரீரம் தான் சபைன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல உலகளாவிய சபைன்னு இருக்கு, உள்ளூர் சபைன்னு இருக்கு. அதாவது இயேசுவோட இணையறதான் சபை. அதான் பிரகாரமா நம்ம கவனிக்கிறோம். அது நிமித்தம் தான் உள்ளூர் சபையில இணையம். 2வது பேராகிராஃப்ல அந்த சபை சுவிசேஷத்துக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறது. பிரசங்கத்தின் மூலமான மீட்புக்காக தன்னை அர்ப்பணித்து பார்க்கிறோம். 3வது பேராகிராஃப்ல அந்த சபை பூரணமானது கிடையாது, அந்த சபை பலவீனமானது, குறைவானது, கிறிஸ்து அந்த குறைவான சபையை கற்றார்னு பார்க்கிறோம். 4வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அந்த சபைக்கு கிறிஸ்து தான் தலைவர், எந்த மனிதனும் போப்பும் பேராயரும் யாரும் சபைக்கு தலை கிடையாது, இயேசுதான் தலைவர் பார்ப்போம். 5வது பேராகிராஃப்ல பார்க்கும் பொழுது இயேசு தனது கிருபையுள்ள அதிகாரத்தை அவருடைய உபதேசத்தின் மூலமா, பிரசங்கத்தின் மூலமா, ஆவியின் செயல் மூலமாக தான் தன் சபையை கட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு 6வது பேராகிராஃப்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். 65வது பக்கத்துல 6வது பேராகிராஃப். கிறிஸ்துவின் தெய்வீக அழைப்பின் காரணமாகவும் அவரது அழைப்பிற்கு கீழ்ப்படிவதின் அடையாளமாக கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள விசுவாசத்தை அறிக்கையிடுவதன் மூலமும் அதன்படி வாழ்வதாலும் இத்திருச்சபை அங்கத்தவர்கள் பரிசுத்தமானவர்களாக கருதப்படுகிறார்கள். 3 விஷயத்தை அங்க சொல்றாங்க. தெய்வீக அழைப்பு, விசுவாச அறிக்கை, 3வது கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை. சபையில் நம்ம அங்கமா இணையும் பொழுது ஆண்டவர் நம்மளை பரிசுத்தவான்களாக அழைக்கிறார். ரட்சிப்புனா எனக்கு மன்னிக்கப்பட்டுட்டேன், இயேசுதான் என் கடவுள், நான் பரலோகம் போயிடுவேன், என் வாழ்க்கையில இயேசு பாதுகாப்பு, அது இல்லை. நிறைய நேரம் நம்ம ரட்சிப்பை நம்மளை சம்மந்தப்படுத்தி மட்டுமே பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை மாறிடுச்சு, நம்ம ஆண்டவருக்குரிய சுபாவத்தை கேட்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம். அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அவிசுவாசியாக ரட்சிக்கப்பட்ட சபையில இணைக்கப்படும் பொழுது கடவுள் அவனை பரிசுத்தப்படுத்துவதற்காக அங்கத்துவத்துல இணைக்கிறார். இப்ப நம்ம வாழ்க்கை ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்றதல்ல, ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போறோம்ன்றதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அசீர்வாதம். அதுல நம்ம ஆண்டவர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்க, எகிப்துல இருந்து இஸ்ரவேலரை மீட்டு நியாயப்பிரமாணம் முழுமையா கொடுக்கும்போது என்ன சொன்னாரு, இனி நீ மற்றவனை போல வாழக்கூடாது, இனி நீ என்னுடைய ஜனமா, நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீ பரிசுத்தமாக இருக்கணும், அதுக்கு இதை கட்டலாம். அப்ப இயேசு எனக்கு சிலுவையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, என் பாவெல்லாம் அவருக்கு தீர்க்கப்பட்டுச்சு, ரட்சிப்புக்கு நான் எதையும் செய்ய வேண்டியது இல்லைதான். ஆனா அவர் மீதான விசுவாசத்துக்கும் அவரை பின்பற்றுவதற்கும் நான் வாழ வேண்டிய பொறுப்பை கடவுள் என்னிடம் இருக்கிறார். அதுல 3 இருக்கணும். முதல்ல உண்மையாகவே இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். சபையில நான் இணைகிறது என்பது மற்றவங்க முன்னாடி எனக்கு கிறிஸ்தவனா காட்டணுன்றதுக்காகவோ அல்லது எனக்கு இயேசுக்கு தொடர்பு இருக்குன்றத டிக்ளேர் பண்றதுக்காக. இயேசுக்கு கீழ்ப்படியணும்னா சபையில இருக்கணும். ஏன்னா இயேசு தான் சபையில இருக்கிறாரு, இயேசுவை சபையும் பிரிக்கணும். இயேசு எங்க இருக்கிறாரோ நான் அங்க இருக்கணும். சபையில அவர் இருக்கனால சபையில என் அங்கமாக இணைத்துக் கொள்வதற்கு அவரு என்ன அழைச்சிருக்கணும். அழைப்பு இல்லாம அங்கத்துல இணைஞ்சோம் சொன்னா அவரையும் கரைப்படுத்துறோம், நம்மளும் ஏமாற்றோம். உண்மையாக இயேசுவினுடைய அழைப்பு இருக்கணும். அந்த அழைப்பு விசுவாசத்தை அறிக்கை இடுகிறதா இருக்கணும். எங்கேயுமே நான் கிறிஸ்தவன்றதை ஹைட் பண்ண முடியாது. ரகசிய கிறிஸ்தவர்கள், ரகசியமா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றவங்க, கணவனுக்கு தெரியாம சபைக்கு போறது, மனைவிக்கு தெரியாம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுதான் கிறிஸ்தவத்துல இடமே கிடையாது. ஏன் ஆண்டவர் யாருன்றத உலகத்துக்கும் குடும்பத்துக்கும் சபையில நான் சொல்றேன். நான் ஒரு கிறிஸ்தவன்றத என் உறவுகளுக்கும் மற்றவர்களுக்கும். அப்ப என் வாழ்க்கை வித்தியாசமா என்ன சொல்ல முடியும்? அவனை போல எல்லா மூட நம்பிக்கைகளையும் சடங்கையும் பண்ணிக்கிட்டு அவனோட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு நான் இயேசுக்கு பிரியமா வாழன்னு சொல்ல முடியும். நான் பிரிக்கப்பட்டதே அவனை போல இல்லைன்றதுக்காக தான். அப்ப அவன் செய்யக்கூடிய பாரம்பரியம், மூட பழக்க வழக்கம், அவன் செய்யக்கூடிய ஆராதனை வெளியிலிருந்து நான் என்ன வித்தியாசப்படுத்தி காட்டணும்.
அவன் ஆடுற ஆட்டம், அவன் பாடுற பாட்டு, அவன் போறக்கூடிய வாழ்க்கை, அவன் போறக்கூடிய இல்லை, அது எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. என்னுடைய உடையில இருந்து, பேச்சுல இருந்து, என்னுடைய பக்தின்றது சர்ச்சுக்குள்ள மட்டும் கிடையாது. இயேசு எனக்குமான உறவுன்றது என் மனைவி, என் பிள்ளை, என் உறவு, வெளியே செய்யக்கூடிய வேலை, நான் சந்திக்கக்கூடிய மக்கள் எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவ சாட்சியை கொண்டு வருது. இவங்க தான் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தவான்களாக அழைக்கப்படுகிறாங்க. ரட்சிக்கப்பட்டோம் நம்ம விசுவாசின்றோம். விசுவாசிச்சு சபையில இணையவரான பரிசுத்தவான் சொல்றார். சபைக்குள்ள இருக்கக்கூடிய அங்கத்தோட வேற விசுவாசின்னு சொல்றார். அவனை பரிசுத்தவான் அழைக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு ஒவ்வொரு நிருபத்தினையும் சொல்றாங்கன்னா, இனி நீ கிறிஸ்துவுக்கு உரிய பரிசுத்த தேவ பிள்ளையாக வாழும்படியாக அழைக்கப்படும். அப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்முடைய வாழ்க்கையில பாவ வெறுப்பும், பாவம் நம்ம விட்டு விலகுவதும், சோதனையை ஜெயிக்கிறதும், இயேசுவுக்கான அடையாளங்களை தடுத்து வாழும். அதுக்கு தான் நான் சபையில வேற எந்த நோக்கமும் இல்லை. அணையும் பொழுது இந்த 3 நோக்கத்தை அடிப்படையா நம்ம சிந்தையில வைக்கணும். அதுக்கு கடவுள் நம்மளை விசுவாசத்தை பலப்படுத்துவது அவர் என்ன செய்யறாரு? அவருடைய போதனையை கொடுக்குறாரு, அவருடைய ஜனங்களோடு ஐக்கியப்பட வைக்கிறாரு, அவருடைய கட்டளைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வைக்கிறார். அங்கத்துவமா பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கறதுன்னா உபதேசத்தை ஒழுங்கா கேட்பான், உபதேசத்துக்கு செவி கொடுப்பான், கீழ்படுவான், அதன்படி வாழ முற்படுவான். நற்செய்தியின் கோரிக்கைகள் சுவிசேஷனெல்லாம் சொல்லுவா, அது எல்லாத்துக்கும் நான் அர்ப்பணிப்பேன். டிபேட் பண்றவங்க, குழப்பத்தை ஏற்படுத்துறவங்க, சமாதானத்தை குலைக்கிறவங்க, இயேசுவோடு தன்னை அர்ப்பணித்து வாழுகிறார். ரைட். 7வது பாராகிராஃப். 7. வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தேவ சித்தத்தின்படி ஒன்று சேர்க்கப்பட்ட இத்திருச்சபைகள் ஒவ்வொன்றிற்கும் அவர்கள் கடைபிடிக்கும்படியாக தாம் நியமித்துள்ள வழிகாட்டு முறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் கொண்டு நடத்த அவசியமான அனைத்து வல்லமையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் தந்துள்ளார். அதாவது இப்போ நம்ம சபை ஆண்டவருடையது. ஆண்டவர் சபையில மக்களை இணைக்கிறார், மக்களை ரட்சிக்கிறார், பிரசங்கத்தை வச்சிருக்கிறாரு, அர்ப்பணிப்புள்ள ஜனங்களை அவர் ஏற்படுத்தான்னு சொல்ல முடியாது. சபை மனித அதிகாரத்துக்கு உட்பட்டது. 7வது பாராகிராஃப் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, சபையினுடைய அதிகாரம் என்பது பேராயர, ஆயர, கோப்ப, ஊழியக்காரன, போதகர சார்ந்தது. ஒரு சபை கிறிஸ்துவுக்கும் வேதத்துக்கும் தான் அதிகாரம். இதுதான் சீர்திருத்தம் உருவானதுக்கான காரணம். ரோமன் கத்தோலிக்கும் அநேக சடங்குகளை சபையில வச்சிருக்கும் பொழுது, மார்ட்டின் லூத்தர் அதை எதிர்க்கும் பொழுது, அவங்க உங்களுடைய தவறெல்லாம் ஒத்துட்டு மனம் திரும்பு, நீ தப்ப ஒத்துக்குன்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னாரு? சபை வேதத்துக்கு அதிகாரம் உடையதாக இருக்கிறது, என் வாழ்க்கை வேதத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. வேதத்துக்கு வெளியே சொல்லக்கூடிய எந்த அதிகாரத்துக்கும் நான் உடன்பட முடியாது. அப்ப எந்த மேலான மனித அதிகாரத்துக்கு சபை கட்டுப்பட்டதல்ல. ஒவ்வொரு சபையும் இண்டிவிஜுவலா தன்னாட்சி கொண்டது. மதுரை சபை இந்த சபையை ரூல் பண்ண முடியாது, அதிகார சபை. இந்த சபை மதுரை சபையை அதிகார சபை. ஐக்கியத்துல இருந்தாலும் பல உதவிகளை செய்து வெற்றி கொண்டாலும் எந்த சபையும் அதனுடைய உள்ளூர் மக்களுடைய விசுவாசத்துக்கும் வேதத்துக்கும் தான் அடிமைப்பட்டதே ஒழிய வெளியிலிருந்து எந்த அதிகாரத்தையும் கொள்ள முடியாது. அதே மாதிரி அது அதிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சபையினுடைய ஆராதனை, அந்த சபையினுடைய ஊழியம், அந்த சபையினுடைய மக்களுடைய ஐக்கியம், இது எல்லாமே வேத அடிப்படையில நிறுவப்பட்டதாக இருப்பதற்கு இயேசு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வச்சு போயிடும். சபையில நீங்களும் நானும் புதுசா கொண்டு வர்றதுக்கு, நீங்களும் நானும் சபையை வளர்க்கறதுக்கு எதை புது கண்டுபிடிப்பா பயன்படுத்த வேண்டிய அவசியம். நம்ம மக்களுக்கு இப்படிதான் புரியும், நம்ம மக்களுக்கு இந்த மாதிரி ஊழியம் பண்ணாதான் புரியும்னா எதை சொல்ல வேண்டும்? இந்த ஆராதனை தான் எல்லாருக்கும் பிடிச்சது, என்ன செய்ய வேண்டிய அவசியம்? இப்ப அதனாலதான் விசுவாச அறிக்கையில நம்ம எழுதி வச்சுட்டாங்க. என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? இயேசு அவர் சபைக்கு தாங்க, அவருக்கு தெரியும் சபை எப்படி போஷிக்கணும், சபையை எப்படி வளர்க்கணும், நடக்கணும் அவருக்கு தெரியும். அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ, நம்ம காலைல கேட்ட பிரசங்க மாதிரி அவர் கையில அப்பத்தை வாங்கி கொடுக்கறதா வேலையோடைய, நம்ம புதுசா இதை கொடுக்க வேண்டிய அந்த அவசியம் இல்லை. ஆராதனையை குறித்து இயேசு சொல்லியிருக்கிறார். நிருபத்துல அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்காங்க எது ஆராதனை எப்படி இருக்கணும். ஆராதனையில ஏன் ஆரம்ப ஜெபம், ஏன் வேத வாசிக்கணும், 2 பாடல், ஏன் பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம்,
ஏன் இங்க சாட்சி சொல்றது இல்லை, ஏன் நாடகம் போறது இல்லை, ஏன் கைப்பற்றது இல்லை, ஏன் அல்லேலியா சொல்றது இல்லை, ஏன் ஆமீன் சொல்றது இல்லை, ஏன் மற்ற சபையில செய்யக்கூடிய வழிமுறைகள் சொன்னா அது இயேசு சொல்றாரு. அவ்வளவுதான் சொல்றாரு. உங்களுக்கு பிடிக்கலாம், உங்களுக்கு சில பாடல்கள் பிடிக்கலாம், உங்களுக்கு சில உற்சாகம் ஊட்டக்கூடிய காரியங்கள் பிடிக்கலாம். ஆனா இயேசு சொல்லி இயேசு சொல்லாத செய்யற இடத்துல இயேசு ஒருபொழுது இருக்கிறது. இயேசு மகிழ்ச்சிக்காக ரோமன் கத்தோலிக்கம் இருக்கக்கூடிய பாரம்பரிய சபைகளுடைய பிரச்சனை எல்லாம் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுது. கிராமத்துக்கு போனா அவன் அறிவில்லாத, அவனுக்கு சத்தியம் புரியாது, அவனுக்கு கதைகள் மூலமா இயேசுவை சொல்லு, அவனுக்கு வில்லுப்பாட்டு மூலமா சொல்லு, அவனுக்கு பகவத்கீதையில இருந்து சொல்லு, அவன் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி சுவிசேஷம் சொல்லு. அதெல்லாம் எந்த வழிமுறையும். இயேசு பல கிராமங்களுக்கு போனார், இஸ்ரவேலுக்கு வெளியே போனார். ஒரே வழிமுறை தான், விசேஷ பிரசங்கமும். பல சபைகளை பவுல் போய் நாட்டினார். எல்லா சபைக்கும் ஒரே ரூல்ஸ் தான். மக்களுக்கு ஏற்ற மாதிரி, தேசத்துக்கு ஏற்ற மாதிரி, மொழிக்கு ஏற்ற மாதிரி, கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி கடவுளுடைய வார்த்தையை மாற்றக்கூடாது. சபையில எப்படி நடக்கணும், சபையில எப்படி செயல்படணும், சபையில எப்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமா ஒரு போதனை வரணும், ஆராதனை இதை மாத்துங்க, நீ வேதத்தை இப்படி வழக்கப்படுத்துங்க, இந்த மாதிரி மக்களுக்கு பெருமாள் சில கதைகள்லாம் யாரும் சொன்னா அதை செய்ய முடியாது. பாடல் இப்படிதான் பாடணும், பசங்க இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்கலாம், உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாம. இயேசு அந்த வழிமுறையை மட்டும்தான். அப்ப அப்படி சுவிசேஷத்துக்கு விகற்பமா வேதத்துக்கு வெளியே சபையினுடைய அங்கத்துவர்களோ போதகரோ செயல்படும் பொழுது அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது அவசியம். இன்னைக்கு எந்த சபைகளையும் ஒழுங்கு நடவடிக்கை என்றது யார் என்ன வேணாலும் பண்ணலாம். யாரு என்ன யாருடைய தப்பை யாரு கண்டிக்கிறது? ஊழியக்காரருடைய தப்ப மக்கள் கண்டிக்கிறது இல்லை, மக்களுடைய தப்ப ஊழியக்காரன் கண்டிக்கிறது. அது சபை கிடையாது, ஐக்கியம் கிடையாது. வேதத்துக்கு வெளியே ஊழியக்காரன் போகும்பொழுது கண்டிச்சு வேத விகற்பமா போதிக்கிறான்னு சொன்னா அவன் சபையை விட்டு நீக்கி போறான். எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் போறான். அதேதான் சபை மக்கள் வேதத்துக்கு விரோதமா செயல்படும் போது ஒண்ணு பொருந்தியெல்லாம் தான் நடக்குது. தவறான உறவுல இருக்கிறான், சபை அதை கண்டுபிடிச்சு அவனை எச்சரிக்கும், அவன் திரும்ப செய்யறான், அவன் சபையை விட்டு தூக்கி போடுறான், அவன் ஒன்றும் சேர்க்காதண்டா, அவன் வெளியே நீக்கிறான். ஒழுங்கு நடவடிக்கை சத்தியத்துக்கு விரோதமா கிறிஸ்துவுக்கு விரோதமா செய்யும் பொழுது அவசியம். அந்த அதிகாரத்தை கிறிஸ்து சபையை கொடுத்திருக்கிறார். ரைட், இப்போ 8வது பாராகிராஃப். கிறிஸ்துவின் சித்தப்படி ஒன்று சேர்க்கப்பட்டு பூரணமாக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு முழு சபை பணியாளர்களையும் அங்கத்தவர்களையும் கொண்டிருக்கும். அழைக்கப்பட்டதும் ஒன்று சேர்க்கப்பட்டதுமான சபைகளினால் கிறிஸ்துவின் நியாயப்படி தெரிவு செய்யப்பட்டு நியமிக்கப்படும் பணியாளர்கள் மூப்பர்களும் உதவியாளர்களுமானவர் கடவுளால் ஆணையிடப்பட்டவற்றை நிறைவேற்றுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளை செய்வதும் தங்களது கடமைகளை நிறைவேற்றுவதற்காக தமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரங்களையும் பயன்படுத்துவதும் அவர்களது சிறப்பான பொறுப்பாகும். அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுது, இயேசுவினுடைய சித்தப்படி ஒன்று சேர்க்கப்பட்ட சபை பணியாளர்களையும் அங்கத்துவர்களையும் கொண்டிருக்கும் சொல்லி ஒரு டிஃபரண்ட் பிரிக்கிறாங்க. எல்லாரும் இயேசுவால ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளா சேர்க்கப்பட்டாங்க. சபையில கிறிஸ்து அதிகாரமுள்ள தனது வார்த்தையை செயல்படுத்துவதற்கு வேலையாட்களையும் அங்கத்துவர்களும் வச்சிருக்காங்க. இந்த பணியாளர்கள் யாரு, அங்கத்துவர்கள் யாருன்ற வித்தியாசத்தை பணியாளர்கள் திருச்சபையை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் நியதிப்படி இயேசு சொல்லிய வழிமுறைகளின்படி திருச்சபையால நியமிக்கப்படும். சபைக்கு பாஸ்டர் பிஷப் ஏற்படுத்தக்கூடாது, சபைக்கு பாஸ்டர் போப்பு ஏற்படுத்தக்கூடாது, சபைக்கு பாஸ்டர் இன்னொரு ஒரு போதகர் நியமிக்கக்கூடாது. இந்த சபைக்கு போதகரை இந்த சபை தான் தேர்வு செய்யும். இந்த சபை மக்கள் தான் அடுத்த வர தலைமைத்துவத்தில் சேவை செய்யும். அவங்க வேதத்தின் அடிப்படையில அவங்க நியமிக்கப்பட்டு அவங்கள தேவனுக்கென்று பணியாட்களாக வைக்கிறாங்க. அந்த பணியாட்கள்ல 2 பேர் தான் இருக்கிறாங்க, அதாவது 2 வகை தான் இருக்கு. இந்த பணியாளர்கள் மூப்பர்களும் உதவிக்காரர்களும் ஆவார். நம்ம அப்போஸ்தலர் 20 பிலிப்பியர் எல்லாத்துலயும் நீங்க புதிய ஏற்பாட்டு சபை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சபையில 2 பிரதான வேலையாட்களை தான் கடவுள் சொல்றாங்க. அவருக்கென்று பிரிக்கப்பட்டு ஊழிய அழைப்பை பெற்று வேலை செய்கிறார். ஒன்று மூப்பர்,
இன்னொன்னும் பதிப்பாங்க. ஒரு கூட்டம் கடவுளுடைய வார்த்தையை பவுலை போல, பர்னபாவை போல, பேதுருவை போல சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூட்டம். இன்னொரு கூட்டம் அவங்களுக்கு கீழே உடன்வேலையாட்களாக இருந்து அவர்களுடைய ஊழியத்தினுடைய சரீர பிரகாரமான பொருளாதார தேவைகளை தொடர்ந்து சந்திக்கிறது. பவுலுக்கு கீழே நிறைய பேர் உடன் விளையாட்டு இருந்தாங்க. மார்க் உடன் விளையாட்டா இருந்தாரு, தீமோத்தேயு, தீத்து, பேதுருக்கு கீழே இருந்தவங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் சபையை உருவாகும். அதனால அவர் எபேசி சபைக்கு சொல்றாரு, பட்டணங்கள் தோறும் மூப்பரையும் உதவிக்காரை ஏற்படுத்தி. இன்னைக்கு சபையில இதை தவிர மற்ற எல்லாமே இருக்கு. அதே சபைகள்ல மூப்பர்னா என்னன்னு தெரியல. மூப்பர், போதகர், ஷெப்பர்டு, மெய்ப்பர், இதெல்லாம் ஒரே வார்த்தைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. கண்காணி, அதான் ஒருத்தர் கண்ட்ரோல்ல இருக்கும், ஒருத்தருடைய அதிகாரத்தை எதிராக இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. மூப்பர்கள் உதவிக்காரர்கள் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லும் பொழுது, மூப்பர்கள் கடவுளுடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய போதக பணியை செய்யற, உதவிக்காரர்கள் சபையினுடைய ஏழைகளை விசாரிக்கிறோம். உதவிக்காரர்கள் எப்ப ஏற்படுறாங்க? அப்போஸ்தலர் 6 அதிகாரத்துல கிரேக்க உதவிகள் விசாரிக்கப்படல, கிரேக்க விசுவாசங்கள்ல உதவிகள் சரியா அவங்க கவனிக்கப்படலன்றதுக்காக 7 உதவிக்காரர்கள் நியமிச்சு அவர்களுக்கு வேண்டிய ஆகாரம் கவனிப்பை கொடுத்து உதவிக்காரர்கள் சரீர பிரகாரமான பொருளாதார தேவைகளை சபையில சந்திக்கிறோம், நிர்வகிக்கிறோம், நன்னிநடத்துறோம். போதகர்கள் மக்களுடைய ஆத்தும காரியங்களை கரிசனையா இருந்து அவங்களை பிரசித்தியாக நடத்துறாங்க. இதுதான் உண்மையான சபையா இருக்கு. இதுக்கு நடுவுல ஆர்ச்சி பிஷப்பு, பேராயரு, செக்ரட்டரி, ஒரு நிர்வாகர், பொருளாளர், செயலாளர், அரசியல் கட்சி மாதிரி சபையை நடத்துறாங்க. நீங்க எல்லா டயோசிஸ்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். இவர் பணத்தை மேனேஜ் பண்ணுவாரு, இவர் சண்டே ஸ்கூல் ஊழியத்தை பண்ணாரு, இவர் பெண்கள் ஊழியம், இவர் வாலிபர் ஊழியம், இவர் இதை செய்யறவர் இதை செய்யறன்னு சொல்லி ஆளுக்கு கவுன்சிலர், எம்பி பதவி மாதிரி பிரிச்சு வச்சிடறாங்க. அதெல்லாம் அந்த படிநிலைகள். அதனாலதான் அந்த எப்பயுமே சொத்து பிரச்சனை வரும், சண்டை வரும். தலைவருக்கு எலெக்ஷன் வைப்பாங்க, எலெக்ஷன்ல கலவரம் நடக்கும், சண்டை நடக்கும். எல்லாமே என்ன காரணம்னா வேத அடிப்படையில செயல்படாது. ஒரு புறம் எந்த பதவியுமே இல்லாம ஒரே கையில முழு ஊழியமும் இருக்கு. மோகன் சீலாசர், தினகரன் பாத்தீங்கன்னா ஒரே ஆள் தான். அவங்க மட்டும்தான், அவங்கதான் பாஸ்டர், அவங்கதான் பொருளாளர், அவங்கதான் செயலாளர், எல்லாத்தையும் அவங்கதான் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே யாருமே செயல்பட முடியாது. அது ரொம்ப ஆபத்து. கிங்ஸ் மாதிரி, ராஜாக்கள் மாதிரி இருந்து மக்கள் அடிமை மாதிரி நடக்கும். மறுபுறம் எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுத்துரு. சபையில ஒருத்தரை தொடர்ந்து வரணும்னா, நீ இந்த பொறுப்புல இரு, நீ இந்த பதவியில இரு, நீ இந்த பதவியில இரு, நீங்க இதை செய்ய எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுத்து அதிகார சண்டை நடக்கும். நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன் பக்கம் யாருக்கா, என் பக்கம், இது ரெண்டுமே தப்பு. வேதம் நமக்கு தெளிவா என்ன சொல்லுது? அவரே ஒரு ஒழுங்கு முறையில சபையை நியமிச்சு, அந்த சபைக்கு தலைவர்கள் நியமிச்சு, அந்த தலைவர்கள 2 முக்கியமான நபர்கள் யாருன்றத அவர் சொல்லி வைக்கிறார். மூப்பர்களுடைய பணி கற்பித்தல், வழிநடத்துதல், ஆத்துமாக்களை கண்காணித்தல். உதவியாளர்களுடைய பணி சபையினுடைய பொருளாதார, உலக காரியங்கள், சரீர காரியங்கள், ஏழைகளை கவனிக்கிறது, நோயாளிகளை விசாரிக்கிறது, இதெல்லாம் செய்யறது. இதுதான் தேவன் வரலாறு ஒரு நல்ல சபைக்கு அடையாளம். இந்த 2 காரியங்களை கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம சபை சரியா சிறப்பா செயல்படும். இந்த நோக்கத்துக்காண்டிதான் நம்ம செய்யறோம். 9வது கிறிஸ்துவின் நியமனத்தின்படி சபை மூப்பராக இருக்க தகுதி பெற்று பரிசுத்தாவியிடம் அதற்குரிய வரங்களை பெற்று கொண்டவர்கள் முழு சபையின் உடன்பாட்டுடன் அத்தகைய பணிக்கு தெரிவு செய்யப்பட்டு அழைக்கப்பட வேண்டும். சபையில் ஏற்கனவே மூப்பர்கள் இருந்தால் இவ்வாறாக தெரிவு செய்யப்பட்டவர்களை அவர்கள் உபவாசம் செய்து கரங்களை வைத்து ஜபித்து பயபக்தியுடன் அப்பணிக்கு நியமிக்க வேண்டும். ஆர்டினேஷன் எப்படி பண்ணுன்றதா அந்த 9வது ஆராய்ச்சி. எப்படி நியமிக்கிறது? மூப்பரா நியமிக்கிறதுக்கு முதல்ல தகுதி இருக்கும். அந்த தகுதி 133 அதிகாரம், தீர்ப்பு 1 அதிகாரத்துல சொல்லுது. முதல்ல அவன் தேவ பக்தி உள்ளவனா இருக்கும். அது உதவிக்காரனுக்கு பொருந்தும். உதவிக்காரனு மூப்பர்கள் தகுதி மாறுபடல, வேலை மாறுபட்டாலும் குவாலிட்டி 2 பேருக்கு ஒரே விஷயம் தான். முதல்ல அவன் தனிப்பட்ட வாழ்க்கை சாட்சியா பக்தி உள்ளதா இருக்கணும். 2வது ஃபேமிலி, பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கணும், ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்கணும், குடும்பத்தை நடத்தக்கூடிய திறமை உள்ளவனா இருக்கணும். சபையில அவனுடைய சாட்சி செய்யும்.
இது அவனுக்கு இருக்கணும். அவனுக்கு தேவன் கொடுத்த தகுதி இருக்கணும். வரம் இருக்கணும். ஊழிய வரம் இருக்கணும். போதகனா கட்டாயம் பிரசங்க வரம் இருக்கணும். போதிக்கிற வரம் இருக்கணும். உபதேசிக்கிற வரம் இருக்கணும். சத்தியத்தை உறுதியா பிடித்து விளக்கப்படுத்துற வரம். இதெல்லாம் இல்லாம போதக பண்ண முடியாது. மற்ற சபைகள்லாம் பார்த்தா அவருக்கு அந்த வரம் இருக்குதா இல்லையா என்ன கிடையாது. பாஸ்டரோட மகன் இருக்கிறனால அவர் திரும்ப அப்படியே பாஸ்டா இருக்கார். அது ஊழியக்காரிய குடும்பத்தில் இருக்கிறா, அதனால அவருக்கு எல்லாம் தெரியும். இல்லைன்னா அவர் பெரிய படிப்பு படிச்சிருப்பாரு, பேங்க்ல வேலை பார்த்திருப்பாரு, ரிட்டையர்ட் ஆகிருப்பாரு. அதனால அவர் ஊழியர்கள் வந்து அவர் ஏற்கனவே அங்கெல்லாம் வேலை பார்த்து அதனால அவர் பாஸ்டர் அப்படிலாம் கிடையவே இல்லை. வேதம் ஒரு போதுகளுக்குரிய தகுதியை சொல்லி அந்த தகுதி முதல் இருக்கணும். ஆவிக்குரிய வரம் இருக்க தகுதி இருக்கும். சில வரம் இருக்காது. பர்சனல் லைஃப், குடும்ப லைஃப், மற்ற எல்லா இடத்துலையும் தேவ பக்தியிலலாம் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு போதிக்கக்கூடிய வரத்தையும் பிரசங்க வரத்தையும் கொடுக்காம வச்சிருக்காரு. அவங்கள நம்ம தகுதியில பர்சனலா நல்ல மனுஷங்களா இருப்பாங்க, தேவ பக்திகளோட இருப்பாங்க. ஆனா அவங்கள நீங்க உபதேசிக்க பிரசங்கம் பண்ண விடும்போது உங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. அவங்க காமனா பேசிட்டு இருக்காங்க, செய்தி வாசிப்பாங்க, அல்லது பட்டிமன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இல்ல அரசியல் பேச்சு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பிரசங்கம் வரன்றது அது ஒரு தனி கலை. அது வந்து ஆவியானவர் தரக்கூடிய வரம். அது எல்லாராலையும் முடியாது. அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ண பிறகு ஏரோது பிரசங்கம் பண்ண பார்த்தான். ஏரோது அவன் ஒரு திரள் கூட்டத்தை வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணான். மக்கள் எல்லாம் பார்த்து ஆகா இது கடவுளுடைய சத்தம்னு சொன்னாங்க. சொன்னா அடுத்த நொடி ஆண்டவர் அவனை அடிச்சு அவன் குழுக்குழுக்கு செத்தான்னு அப்போஸ்தலர் 11 அந்த வரம் இல்லாதவர்கள் அந்த பணிக்கு வரும்போது அந்த ஆபத்து விளைவு செஞ்சுக்கிறாங்க. வரம் இருக்கணும், தகுதி இருக்கணும், சாட்சி இருக்கணும், சபை சாட்சி சொல்லணும். சில பேருக்கு வரம் இருக்கும், நல்லா பிரசங்கம் பண்ணாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில பக்தியா இருப்பாங்க. ஆனா சபைக்கு நன்மதிப்புள்ளவர்களா இருக்க மாட்டாங்க, ஜோடரா இருப்பாங்க, கோவப்படுறவங்களா இருப்பாங்க, ஆவிக்குரிய சுபாவம் கொண்டவர்களா இருக்க மாட்டாங்க, பொறுமை இருக்காது, தாழ்மை இருக்காது, அர்ப்பணிப்பு இருக்காது, கிறிஸ்துவனுடைய ஊழியத்துக்குரிய கேரக்டர் இருக்காது. இப்போ கடினம் உள்ள நபர்களை போதால இருக்குன்னு சொன்னா அது சபைக்கு ஆபத்து. 3 விஷயம் இருக்கணும். அவனுக்குள்ள ஆண்டவர் அழைப்பு கொடுத்து தகுதி ஏற்படுத்திக்கணும். அந்த தகுதிக்குரிய வரங்களை தேவன் அவனுக்கு கொடுத்துருக்கணும். அது கரெக்டா செய்யறானான்னு பார்க்கணும். சாட்சியும் இருக்கணும். அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய உறவுகள், சபை மக்கள் சொல்லக்கூடிய சாட்சி. என் மனைவி இவரெல்லாம் போதக தகுதிகள் ஆய்க்கே இல்லை, அதுக்கு நான் போத பண்ண. எங்க பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது இவர் சர்ச்சில் ஒரு மாதிரி இருக்கார், வீட்டில் ஒரு மாதிரி இருக்காரு, போதமாக. சபை மக்களுக்கு வாட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது இவர் போதகத்துக்கான தகுதியெல்லாம் இல்லை, இவர் மற்றவங்களை போல இருக்கிறாரு, பணாசலவராக இருக்கிறாரு, அல்லது சில பாரதூரமான பாவங்கள் செய்யாத சாட்சியம் அடிப்பட்ட ஆத்மாவை பார்க்கணும், குடும்ப வாழ்க்கையை பார்க்கணும், சபை மக்களுடைய உறவுகளையும் போதக உணர்வுகளையும் தேவபக்தி. அதான் நான் அப்படிப்பட்டவங்க தான் தெரிவு செய்யறாங்க. சும்மா ஆதி சபை எல்லாரையும் வந்துருங்க, எல்லாரும் கொண்டு வா, அந்த வேலைக்கு ஆளுகள் எல்லாரும் வந்துருங்க, வேலைக்கு ஆள் இருக்கிற மாதிரி ஊழியத்தை செய்யல. அவங்க அதுக்காக ஜெபிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க. ஃபைனலா அங்க பார்க்கும் பொழுது ஒரு பாஸ்டர் நியமிக்கும் பொழுது ஏற்கனவே இன்னொரு மூப்பர்கள் தான் நியமிக்கும். இது தாந்தோன்றித்தனமான ஊழியர்கள் சபை தான் மலிந்து நடக்கும். எனக்கு ஊழியர் இருக்குது, எனக்கு ஊழியர் இருக்குது, நான் கட்ச ஆரம்பிச்சிருக்கேன். அவருக்கு ஊழியர் இருக்குது, அவர்கள் அதெல்லாம் வேதத்துல இடமே கிடையாது. ஊழியர் எனக்கு 16 வயசுல ஊழியர் பிறகு நான் சொன்னேன். 16 வயசுல இயேசுக்காக வாழ்ன்ற பாஸ்டா தான் ஆகும். 16 வயசு நான் ஊழியர். நான் போதெல்லாம் எப்ப ஆடையம் பண்ண போயிருக்கேன்? 22 வயசுல ஆடையம் பண்ணேன். 16ல இருந்து 32 வருஷம் வரைக்கும் எனக்கு என்ன வேதம் சொல்லக்கூடிய தகுதி, வேதம் சொல்லக்கூடிய சாட்சிய வாழ்க்கை, அந்த பரீட்சை எல்லாத்தையும் கடவுள். வேதம் என்ன சொல்லுது? ஒரு சபையில கத்து, ஒரு சபையுடைய சாட்சியோட திருமணமானவன் தான் ஊழியத்துக்கு போகணும். ஆட்சியில எவனுமே திருமணம் பண்ணுறது. பல சபைகள்ல போதகர் திருமணமே குடும்ப வாழ்க்கையே தெரியாதனே இன்னொரு குடும்பத்தை போய் நடத்துவாங்க. பிள்ளை வளர்ப்பே தெரியாதனே பிள்ளைகளுக்கு என்ன ஆலோசனை கொடுப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் திருமணம் ஆகாம இருக்கிறாங்கன்னா ஒழுங்கு நாட்டை ஆள தெரியாது. பிரதமரா இருந்தாலும், இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம்ஆ இருந்தாலும், அவங்களாம் ஃபேமிலி தெரியாது, குடும்ப பிரச்சனை தெரியாது, குடும்பத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பாமரனுடைய வழி தெரியாது. அதனாலதான் அவனுக்கு வரி இஷ்டத்துக்கு வீழ்ச்சிருவான்.
ரூல் பண்ணும், அதிகாரம் செலுத்தணும். விட்டு கொடுத்து தாழ்மையா விட்டு போக தெரியாது. குடும்பத்தை நடத்துறவனுக்கு தான் பொறுமை இருக்கும், தாழ்மை இருக்கும், நிதானம் இருக்கும், உச்ச அடக்கம் இருக்கும், அர்ப்பணிப்பு இருக்கும், இழப்பு இருக்கும். அதெல்லாம் சபையை நடத்துறது. அப்போ எல்லா பேருக்கும் ஆண்டவர் தகுதி கொடுத்தாங்க. பேதுரு திருமணம் பண்ணனே, பவுல் திருமணம் பண்ணனே, எல்லாரையும் ஆண்டவர் அதில் செய்றார். ரைட். இதுதான் உதவிக்காரர்களுக்கு அதே தகுதிகளை கொண்டு எல்லா பேருக்கும் உடனே தண்டனை கொடுத்துட்டு அப்புறம் அவர் எப்படி கொடுப்பாரு, கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுத்தாரு. நியாய தீர்ப்பு நாள்ல அவர் வரும்போது சொல்றாருல்ல, திரும்ப வரும்போது அந்நாளே அநேகரை நோக்கி உமது நாமத்தினால ஊழியம் பண்ணமே, தீர்க்க தரிசனம் பண்ணமே, அநேக அற்புதங்களை பண்ணமே, விசுவாசத்தை ஒருத்தனமே எல்லாரும் சொல்லுவாங்க. யாருமே எனக்கு எவனுக்கு எனக்கு போது என்ன சொன்னாங்க, கிளம்புன்னு சொல்லி திரும்ப செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போகுது. மனித அங்கீகாரம் சொல்லலாம், மனித பாராட்டப்படலாம், மனித பார்வையில பெரிய அதிகாரம். நியாய தீர்ப்புனாலதான் ஆண்டவர் சொல்லுவாரு யார் உண்மையா, அவருக்கு உரிய ஊழியக்காரர்களா, அவர் சொன்ன வழிமுறைகள் அவருடைய வார்த்தையின்படி யாரு செஞ்சாங்க நியாய தீர்ப்புனால. ரைட்டுங்களா? இதுதான் நம்ம 8வது 9வது அதிகாரத்துல பார்க்கணும். அதே மாதிரி சொல்லுது, ஒரு போதகர் இன்னொரு போதகராலதான் நியமிக்கப்படணும்னு சொல்லி. நான் பாஸ்டர் ஆகணும்னு சொன்னா இன்னொரு போதகர் அனுமதிப்பாங்க. எனக்கு அழைப்பு இருக்குது, என் குடும்பத்துல ஒழுங்கா இருக்கா, எனக்கு பிரசங்கம் வர இருக்குது, எனக்கு சபை மக்களுடைய சாட்சி இருக்குன்னு பார்த்து அவர்கள் முன்னிறுத்தணும். இவருக்கு தகுதி எல்லாம் அவர்கள் மூலமா ஆடை யோசுவா மோசையால் நியமிக்கப்படுகிறார், எலிசா எலியாவால் நியமிக்கப்படுகிறார், அப்போஸ்தலரை இயேசு நியமிக்கிறார், அப்போஸ்தலர் பின்வந்த தீமோத்தேயு தீத்துவ அவர்கள் நியமிக்கிறார். அப்படிதான் சபை தொன்று கொட்டா இருக்கும். எனக்கு அழைப்பு இருக்குது, எனக்கு ஊழிய வர இருக்குதுன்னு தனித்தனியா இருந்து ஆரம்பிக்க முடியாது, கூட வேத சொல்லாத ஒன்று. சரிங்களா? ரைட். கடைசி அவங்க 10வது. போதகர்கள் கிறிஸ்துவின் சபைகளில் வேதத்தை போதித்தும் ஜெபித்தும் மனிதர்களுடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருப்பதன் மூலம் கிறிஸ்துவின் பணியில் விடாது தொடர்ச்சியாக ஈடுபட வேண்டியிருப்பதால் அவர்கள் பணிபுரியும் சபைகள் தங்களுடைய திறமைக்கு தகுந்தபடி அவர்களுக்கு தகுந்த மரியாதைகளை அளிப்பது மட்டுமின்றி இவ்வுலகத்துக்குரிய தொழில்களில் அவர்கள் ஈடுபட வேண்டிய அவசியமின்றி வசதியுடன் வாழ்வதற்கும் மற்றவர்களுக்கு விருப்பாசனம் செய்வதற்கும் தேவையான சகல பொருளாதார உதவிகளையும் செய்ய வேண்டியது அவர்கள் பணிபுரியும் சபைகளின் கடமை பொறுப்பாகும். போதகருடைய வேலை நான் வேதத்தை போதிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆத்துமாக்களை குறித்து கரிசனையாக. 3வது அப்படி அவர்கள் விழித்திருந்து ஜாக்கிரதையா அந்த ஊழியத்தை விடாம செய்யறதுனால இப்படி செய்ய வேண்டியது இருக்கிறாங்க. உலகத்துடைய வேலையோட உலகத்துடைய வேலைக்கு லீவ் இருக்குது, ரெஸ்ட் இருக்குது, நிறுத்திக்கலாம், ரிசைன் பண்ணிக்கலாம், ரிட்டையர்ட் ஆகிடும். போதக ஊழியன்றது அப்படி கிடையாது. போதக ஊழியன்றது கடினமா சாகுற வரைக்கும் விடாம தொடர்ந்து ஜாக்கிரதையா நிறுத்தி. அப்படி போதக ஊழியம் இவ்வளவு கடினமா செய்யப்படுகிறதாக இருக்கிறதுனால அவர்கள் பணிபுரியும் சபைகள், போதகக்கூடிய சபை தங்களுடைய திறமைக்கு தகுந்தபடி போதகனுக்கு திருச்சபை அதுக்கு இருக்கக்கூடிய திறமை, அதுக்கு இருக்கக்கூடிய தகுதி, திருச்சபையினுடைய திராணிக்கு தகுந்தபடி அவர்களுக்கு தகுந்த மரியாதையை அளிப்பது மட்டுமன்றி இவ்வுலகத்திற்குரிய தொழில்களில் அவர்கள் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. திருச்சபை பாஸ்டர் இப்படி கடினமான ஒரு வேலையை செய்யறதுனால ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தகுந்த மரியாதை வரும். அடுத்தது என்ன சொல்றது, அது மாத்திரம் இல்லாம இந்த உலகத்திற்குரிய தொழில்களில் அவர்கள் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. போதகன் இந்த உலகத்துடைய வேலையை செய்யக்கூடாத சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது. போதகன் வெளியில வேலை செய்யக்கூடிய முறையை சபை உருவாக்கி தரக்கூடாது. அவசியமன்றி வசதியுடன் வாழ்வதற்கும், அப்படின்னா ஆடம்பரமா வாழ்றதில்லை, சாப்பிட்டு வீட்டுல இருந்து அந்த ஊழியத்தை அவை கஷ்டம் இல்லாமல் செய்வதற்கான வசதியை ஏற்படுத்தி
மற்றவர்களுக்கு விருந்து உபச்சாரம் செய்வதற்கும், ஹாஸ்பிட்டல் எப்பயுமே ஏழைகள் வருவாங்க, விதவைகள் வருவாங்க, விருந்து அந்நியர்கள் வருவாங்க. இவங்க எல்லாருக்கும் அவங்க விருந்து உபச்சாரம் பண்ண அந்த உபச்சாரத்தை செய்வதற்கும் தேவையான சகல பொருளாதார உதவிகளையும் செய்ய வேண்டியது அவர்கள் பணிபுரியும் சபைகளின் கடமை பொறுப்பாகும். லாபத்தினால உங்களுக்கு புரியல, நீங்க ஒவ்வொன்னா வாசிங்கன்னா இது என்ன சொல்லுது? ஒரு போதக வேலை, ஒரு சபை வேலை. போதகன் அது வேலைத்தை போதிக்கிறவனா இருந்தா மட்டும்தான், அவன் ஜெபிக்கிறவனா இருந்தா மட்டும்தான், அவன் ஆத்மாவுக்காக விழித்திருந்து உழைக்கிறவனா இருந்தா சபை எப்படி நம்ம வீட்டு. அவனுக்கு வேதமே போதிக்க தரல, அவனுக்கு ஜபசிந்தையே இல்லை, அவன் ஆத்மாக்களே கடைசி போதகன் மேலே கிடையாது, அவன் சபை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு போதகன் உண்மையா அவன் வெளிச்சிருந்து வேதத்தை படிச்சு போதிச்சு ஜெபித்து ஆத்ம பிரச்சனையா இருக்கும்போது அவனை சபை எப்படி நடக்கணும்? வேலை கடினமா விடாத வேலையா இருக்கணுங்க. முதல்ல அந்த வேலைக்கான மரியாதையை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், கனம் பண்ணணும், கடவுள் கனத்தை ஏற்படுத்தி. ஏன்னா போதக பணி கடவுளுடைய பிரதிநிதித்துவம், அது எல்லா மனிதனும் செய்யக்கூடிய வேலை. அப்ப கடவுளுடைய ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கிறதுனால அவன் உனக்கும் உன் ஆத்மாவுக்கும் கடவுளுக்கு பொறுப்பாளியா இருக்கிறான். ஒரு பெரிய ஆபத்தான வேலை, டேஞ்சரான வேலை, கடவுளுக்கு கணக்கு வைக்க வேண்டாம். ஆனா யாக்கோபு 3:1 சொல்றாரு, அதிக ஆத்மியை அடைவது என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களா. நரகத்துல அதிகமா நீங்க பாஸ்டர் தான் பார்க்க முடியும், நரகத்தினுடைய ஆழத்துல அதிகமா ஊழியக்காரங்க தான் இருக்கணும். வேத சொல்லுது. ஏன்னா அவனுடைய பொறுப்பை கவனமா கனமா எண்ணாம பின்பற்ற. அப்ப அப்படிப்பட்ட ஊழியத்தை கனமா செய்யக்கூடிய ஒருத்தனை நீ கஷ்டப்படுத்தாத. இதெல்லாம் சூப்பரா சொல்லுவாரு. ஏன்னா கஷ்டப்படுத்தக்கூடாது முதல்ல சொல்லுது. இர்ரெஸ்பெக்ட், மரியாதை குறையா நடக்காது. ஏன்னா தலையில தூக்கி வச்சுட்டு ஆட சொல்லலை, அல்லது காலில் விழுந்து வணங்க சொல்லலை, அல்லது கடவுளுடைய ஏதோ பெரிய ஊழியக்கார போதகரையா போது நாமெல்லாம் கொடுக்க வேண்டிய போதகரை குறிச்ச அவதூறு, போதகரை குறிச்ச தவறான எண்ணம், பழி பேசுறது, மரியாதையை குறைச்சி பேசுறது, இதெல்லாம் கூடாது. எப்போ ஒரு போதகர் நியமிக்கப்படுகிறாரோ அவர் அந்த போதக ஸ்தானத்துல இருக்கும்போது ஸ்தானத்துக்கு ஏற்ற மரியாதை. அதுக்கு வயசு கிடையாது, அது சின்ன வயசு, அதெல்லாம் என் தம்பி வயசு, அதெல்லாம் என் மகன் வயசு. மதுரை சபையில பாஸ்டர் ஜூடு நியமிக்கப்படுகிறார். அவரை சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். அவர் ஆர்டைன் பண்ணப்பட்டதுக்காக பப்ளிக்ல அவர் கூட நண்பர் இருக்கிற அவர் நான் பேர் சொல்லி கொடுக்க முடியும், அவரை தம்பியும் கூட கொடுக்க முடியும். ஏன்னா ஹீஸ் அ பாஸ்டர். இப்போ அந்த பொசிஷன் மாறு. கடவுளுடைய பிரதிநிதியா ஊழியத்தில் வைக்கப்பட்ட மனுஷன் போதகன்றது அழைக்கப்படும். இப்போ நான் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட எப்படி பேசுகிறது வேற. ஆனால் 2-3 பேரோட பப்ளிக்ல பேசும்பொழுது அவரோட தேவனுடைய மனுஷன் யார்கிட்ட பேசினாலும் பாஸ்டர் ஜூடு தான் சொல்லுவோம். பாஸ்டர் ஜூடு பேசினாரா, பாஸ்டர் ஜூடு பேசுங்களா, அதுதான் ஒரு விருப்பம். வயசுல கம்மியா இருக்கலாம், நம்மளே பார்க்கலாம். அவங்க அப்பாவே அப்படிதான் கூப்பிடணும். அவர் பெரிய ஊழியக்காரராக இருக்கிறார், அவருமே மகனை மற்றவர்கள் முன்னாடி பேர் சொல்ல முடியாது, மரியாதை குறையா சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கொடுக்கப்பட்ட ஸ்தானம் உயர்வுக்குரியது. அந்த மரியாதையை அவங்க அப்பாவா இருந்தாலும் அவங்க அம்மாவா இருந்தாலும் பாஸ்டர் தான் சொல்லணும். அந்த சித்தம் நமக்கு எப்பயுமே இந்த சபைக்கு அடுத்து ஒரு இளம் வாலிபரம் யாராச்சும் பாஸ்டா வரும்போது அவர் இங்கே எவ்வளவு தெரியாதா, இவர் குடும்பம் தெரியாதா, இவர் என்ன வேலை பார்த்தாருன்னு தெரியாதா, இவர் படிப்பு தெரியாதா, இவர் வயசு தெரியாதா, நான் பாஸ்டர். அவர்கிட்ட யாரை பேசினாலும் பாஸ்டர்ன்ற கனத்தோட சொல்லணும். அதுதான் சொல்லுது, தகுந்த மரியாதையும் கொடுக்கணும். அடுத்தது என்ன சொல்லுது, இவ்வுலகத்திற்குரிய தொழில்களில் அவர்கள் ஈடுபட வேண்டிய அவசியம் நன்றி. ஏன்னா பொருள் சபையினுடைய பிரச்சனை என்னன்னா, அப்போஸ்தலன் ஒரு பெரிய ஊழியக்காரர், எல்லா இடத்துலையும் சபையை நடத்துறாங்க, போய் வருஷ கணக்காக அந்த ஊழியர் பண்ணுறான். அந்த சபை அவங்க சாப்பாடு, அந்த சபாவை தங்குறது இடம் என்ன செய்யணும், என்ன அவ்வளோ மோசமாக தெரிவாங்க. அவன் போய் கூடார வேலை பார்க்கணும், அவன் கையில் ஒரு கைப்பு இருக்கு, அது பகல் முழுதும் கூடாரம் போட்டு அந்த காசை வச்சு ஊழியம் பண்ணிட்டாரு. பொருள் நிபத்தில் நான் சொல்றான், நான் கண்ணியோட உனக்கு ஊழியம் பண்ணேன், ராப்பகலா விழிச்சிருந்து பகலெல்லாம் வேலை செஞ்சு இரவு முழுவதும் உனக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், ஆத்மாவை குறித்து நான் கடைசி நீ என்னை கவனிக்கல. மற்ற சபையில நான் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு உனக்கு ஊழியம் பண்ணேன், மற்றவர்கள்ட்ட உதவி கேட்டுக்கொண்டு உனக்கு நேரத்தைக்காகவே நான் செலவழிச்சேன். நீ என்னை சரியா கனமா என்னலன்னா திரும்ப சுவிசேஷத்தை ஊழியர் செய்யறவனுக்கு நீ சரியான கனத்தை கொடுக்கணும், அவனுடைய பொருளாதார தேவைகளையும் அது சந்திக்கணும். நிறைய பாஸ்டர்ஸ்
சபை அவங்களை போஷிக்காதனால வெளியில ஊழியம் பண்ணிட்டு ஒரு பார்ட் டைம் ஏதாச்சும் உலகத்துடைய வேலையை பார்த்து ஊழியம் பண்ணுது. உண்மையா ஊழியம் செய்யணும் நான் சொல்றேன். மற்றவங்க சொல்றேன். சில பேருக்கு எல்லா வசதியும் இருக்கும், ஆனால் பார்ட் டைமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது நான் சொல்லுவேன். உண்மையா ஊழியம் செய்யக்கூடியவர்கள் பொருளாதார வசதி காரணமா, குடும்ப பிரச்சனை காரணமா பகல் எங்கேயாச்சும் வேலை பார்த்துட்டு பார்ட் டைமா ஊழியம் அதை வந்து சபை அனுமதிக்கணும். சபை விட்டுறக்கூடாதுன்னு. சபை ஒழுங்கா அவனுக்கு பொருளாதாரத்தை இருந்து அவனுக்கு வேலைக்கு அவன் ஊழியத்தை வச்சுட்டா உண்மையா செய்யும். அதே மாதிரி பவுலுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் மற்ற சபைக்கு பவுல் எல்லா சபைக்கும் எழுதுறாரு. ஆத்மாவுக்கு உத்தரம் பண்றவன நீ கவனமா இருந்து அவனுடைய பொருளாதார தேவையை சந்தி அவன் மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவுறதுனால அவன் மற்றவர்கள் வீட்டுல மத்தவன் வருவான், மத்தவன் வீட்டுல சாப்பிடுவான், மற்றவங்களுக்கு அதை பல உதவிகளை செய்வாங்க. அதற்கு ஏற்ற வசதி அவனுக்கு தெரிஞ்சது. அவன் ஆத்மாவை கரிசனையா இருக்கிற மாதிரி அவன் சரீரத்தை வீட்டு கரிசனையா இருக்கு. சாப்பிட்டானா, அவனுடைய குடும்பம் சாப்பிட்டா, பிரச்சனை இல்லாம இருக்கிறாங்க, ஊழியத்துல பொருளாதார கஷ்டம் இல்லாம இருக்கிறாங்கன்னு சபை சிந்திக்கணும். நிறைய நேரம் சபை சிந்திக்கிறது. சபை ரெண்டு தப்பு நடக்குது. ஒரு தப்பு, போதகர்கள் சபையை சுரண்டிட்டு சபையில இருந்து அந்த காணிக்க கூட இந்த காணிக்க கூட எல்லா பணத்தையும் சபையை கஷ்டப்படுத்தி அவன் ஆடம்பரமா ஆகும். அவன் கோடி கோடியா சம்பாதிச்சு பெரிய ஆளாகும். அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. பிசாசோட கூட்டம். ஒரு போதகர்கள் எப்பயுமே சபையை விட அதிகாரமா ஆடம்பரம் உயர. இப்ப அப்படி சபை வந்து அப்படி பார்க்கறது கோடீஸ்வரனா இருக்கிறான், எவ்வளவு மேன்மையா இருக்கிறான், இவனுக்கு எதுவும் கொடுக்கணும், இவனுக்கு கொடுத்து என்ன ஆகப்போது மக்கள். ஒரு பக்கம் போதகன் வளர்ந்து மக்களை சுரண்டான், மறுபுறம் உண்மையா செய்யக்கூடிய ஊழியரை மக்கள் கண்காணிக்கிறது. சபை நல்ல வசதி ஆடம்பரமா இருக்கும், போதகன் உள்ள கஷ்டப்படுது, குடும்பத்தோட பிள்ளைகளோட சாப்பாடு கஷ்டப்படுது, அதனால பார்க்கறது. போதகனுடைய கஷ்டத்தையும் போதகனுடைய வேலைகளையும் சபை மட்டும் வராம இது ரெண்டுமே ஆகும். ரெண்டுமே ஒரு சபைக்கு போதகன். அதனாலதான் நிறைய நேரம் பாஸ்டர் வந்து சபையினுடைய காணிக்கையை ஹேண்டில் பண்ணுறாங்க. பாஸ்டர் வந்து பண ஆசை இல்லாதவர்களா சபையினுடைய பணம் செயல்படக்கூடிய காரியங்கள்ல அவர்களுடைய உள்ள அதிகாரத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதெல்லாம் மூப்பர்கள் நியமிக்கிறோம். மூப்பர்கள் தான் என்ன செய்வாங்க, சபைக்கு வர காணிக்கையை எப்படி பயன்படுத்தணும், எப்படி செயல்படுத்தணும், எப்படி அதை பகிர்ந்து போதகரோட இணைந்து அதை செயல்படுத்தலாம். போதகர் வந்து தன் உண்மை தன்மை அதை நிரூபிக்கும். பண ஆசை இல்லைன்றத போதகர் நிரூபிக்கும். நம்முடைய கண் காணிக்கையில போக்கல எவ்வளவு காணிக்கை வந்திருக்குதுன்னு நமக்கு தெரியக்கூடாது. அவன் ஆத்ம கரிசனையா செயல்படும் போது மக்கள் உண்மையாகவே உண்மையா கடவுளுக்கு தெரியுமா வாழ்க்கை மக்கள் அவங்களுடைய தேவைகளை சந்திப்பாங்க. ஸோ மற்ற உதவிகளை அவங்க செய்யணும், அவங்கள மதிக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி நற்செய்தியை அறிவிக்கிறவர்கள் நற்செய்தி நாளை பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று ஆணையிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தெளிவான கட்டளைகளும் வாட்சி அப்போஸ்தலர் தீமோத்தேயு கொரிந்தியர் தீமோத்தேயு எபிரேயர் இது எல்லாமே என்ன செய்யுது. ஹாஸ்டல் ஜாப் ரொம்ப ஆபத்தான சபை. இந்த வேலையில ஒரு போதகன் இருக்கும் பொழுது அவனை கவனமா நீ ஹேண்டில் பண்ண, அவனுடைய தேவைகளை செஞ்சு பராமரிக்கிறது சபையுடைய பொறுப்பு இருக்குது. இந்த சமயத்தில் போதகர் சபைக்கு தான் அர்ப்பணிக்கக்கூடிய பொறுப்பு இருக்குது. இதுதான் லாஸ்ட் அந்த 10வது பாராட்டு. இன்னும் சபையை குறித்து நம்ம பார்க்க வேண்டிய காரியம் இருக்குது. நம்பருடைய பொறுப்பு, விசுவாசிகளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம ஜெபம் பண்ணலாம். காலை பண்ணிக்கலாம்.